அனைவருக்கும் வணக்கம். உங்கள் ஜெயக்குமார் பூசாரி. நம்முடைய அருமை சகோதரர் நம்முடைய ஆலயத்துக்கு வந்திருக்கிறார். வெல்கம் ஏழுமலை தெருக்கூத்து நிகழ்ச்சி நல்ல அற்புதமான ஒரு முறையில நம்ம திருவண்ணாமலை மாவட்டத்தை சேர்ந்த நண்பர் அவரு. அந்த தெருக்கூத்து நிகழ்ச்சி யூடியூப் சேனல் வந்து பாருங்க. நல்ல ஒரு எப்படி சொல்றதுன்னா நல்ல ஒரு கலையான இந்த உலகத்துல கலைகள் பெருத்து வரணும். இந்த வயசுல இந்த கலையை ஒரு இந்த உலகத்துக்கு கொண்டு வரணும்னு ஆசைப்படுறாரு. அது நம்மளும் ஒத்துழைப்பு கொடுக்கணும். வெல்கம் ஏழுமலை யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. ஓம் சக்தி கங்கா சரணம். என் பலத்தால் இழுக்கும் பொழுதும் இந்த பானமானது என் மார்பை துளைத்துக் கொண்டுதான் போவதே தவிர இந்த பானமானது வெளியே புறப்படவில்லையே. இறைவா, 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 இந்த உதிரத்தை துடைத்து பார்த்தால் யார் பேர் என்று பார்க்கலாம். நீலமேனியில் கரமதும் தாங்கும் சக்கரமோ, நீலமேனியில் கரமதில் தாங்கும் சக்கரமோ, அந்த நிர்மல மேனியின் ஓங்கும் சூலாயுதமோ, அந்த நிர்மல வேணியன் ஏந்தும் சூலாயுதமோ, கால பிரம்மனின் கனத்த தண்டாயுதமோ, கால பிரம்மனின் கனத்த தண்டாயுதமோ, கனமுடி இந்திரர்கள் வீர வச்சராயுதமோ, கனமுடி வீரர்கள் வீர வச்சாயுதமோ, வேலவன் விநாயகனின் வேலோ இது சூலமோ, வேலவன் விநாயகன் இது வேலோ சூலாயுதமோ, வீராதி வீரர்கள் கைவிடும் பானமோ, வீராதி வீரர்கள் கைவிடும் மனமோ. இறைவா, இறைவா, நீலமேனியின் கரமதி தகக்கூடிய அப்பேற்பட்ட சாட்சியாக பகவான் கரத்தில் இருக்கக்கூடிய சுதேத்திர சக்கரம் என்று சொல்லக்கூடிய அந்த சுதேத்திர சக்கரத்துக்கு 1000 முகம் 2000 கரம். அப்பேற்பட்ட அசுராதிகளை அடங்கிவே பிறந்த சுதேத்திர சக்கரம். அந்த சக்கரம் போலும் எனக்கு தோணவில்லையே, அந்த சக்கரம் போலும் எனக்கு தோணவில்லையே. நீலமேனியின் அந்த 2011 நேத்திரம் எடுத்த பரம கடவுள், எனக்கு வரம் கொடுத்த கடவுள், என்னை வாழ வைத்த கடவுள், அவருடைய சூழாயுதம் போலும் தோணவில்லையே. அந்த வேளவன் இருக்கக்கூடிய அவர் கரத்தில் இருக்கக்கூடிய வேல் இருக்கிறது, அந்த அறக்கரையை அழிக்கப்படுறது அந்த வேலாயுதம், அவர் வேலும் போல் எனக்கு தோணவில்லையே. அங்க இருக்கின்றது வீராதி வீரர்கள் கைவிடு பானம் போல் தோணுகிறது, அப்பேற்பட்ட பானம் போல் எனக்கு தோணவில்லையே. இறைவா, இறைவா, அந்த பானத்தில் ரா 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 ராமா, ஐயோ ராமா, 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 இப்பேற்பட்ட விசித்திரமான உலகத்தில் ஒரு சூரிய குல பரம்பரை 57 தலைமுறையில் இருந்து எறும்புக்கு கூட துரோகம் நினைக்கக்கூடிய சூரிய குல பரம்பரையிலே தோன்றிய ராமா, என் மீது நீ வானத்தை பிடித்தாய், வானத்தை பிடித்தாய், வானத்தை கெடுத்தாய் உன் அறத்தை. ராமா, ராமா, விடுத்தாய் வானத்தை கெடுத்தாய் உன் அறத்தை, குளத்தையே கெடுத்து விட்டியே. பேர்பட்ட சூரிய குல பரம்பரை 57 தலைமுறைக்கும் ஒரு நீதிமான்,
ஒரு பொய் சொல்லாதவன், பிறர் உயிருக்காகவே தன் உயிரை கொடுக்கக்கூடிய இருக்கக்கூடிய அப்பேற்பட்ட நீதிமான் ஒரு பரம்பரையிலே பிறந்த ராமா, நீ இந்த துரோகம் என்னதான் உனக்கு துரோகம் செய்தேன் ராமா? ராமா, என் மீது நீ பானத்தை விடுத்தாயே ராமா, உங்க பரம்பரை வம்சம் எப்படின்னு உங்களுக்கு தெரியுமா? எத்தனை தலைமுறை தெரியுமா ராமா? நீ எத்தனாவது தலைமுறை யாருன்னு உனக்கு தெரியுமா? உன் சூரிய குல பரம் இருக்கிறதே, அப்பேற்பட்ட அந்த சூரியனுக்கோ கதிரவன் பிறந்தான், அந்த கதிரவனுக்கோ வயசுதன் பிறந்தான், வயசுதனுக்கோ கட்டுவான் பிறந்தான், அந்த கட்டுவானுக்கோ விருவாக்கு பிறந்தான், விருவாக்கோ சதாயன் பிறந்தான், சதாயனுக்கோ வசுவாக்கு பிறந்தான், வசுவாகனுக்கோ கட்டுவான் பிறந்தான், கட்டுவானுக்கோ மித்திரன் பிறந்தான், மித்திரனுக்கோ உபராட்சி பிறந்தான், உபராட்சிக்கோ தாம்போச்சி பிறந்தான், தாம்போச்சிக்கோ அம்பரீஷன் பிறந்தான், அம்பரீஷனுக்கோ மனிதாதா பிறந்தான், மனிதாதனுக்கோ சூரியவர்ணன் பிறந்தான், சூரியவர்ணனுக்கோ சூரியவனுக்கோ சதாச்சரன் பிறந்தான், சதாச்சரனுக்கோ சூரியன் பிறந்தான், சூரியனுக்கோ திருச்சங்கு பிறந்தான், திருச்சங்குக்கோ அரிச்சந்திரன் பிறந்தான். அரிச்சந்திரனும் 21வது தலைமுறை, அந்த 26வது தலைமுறை அரிச்சந்திரனாக பிறந்து நாடு போகட்டும், நாட்டு மக்கள் போகட்டும், மனைவி போகட்டும், மகன் சாகட்டும். அப்பேற்பட்ட சூரிய குல பரம்பரையிலே அரிச்சந்திரனாக பிறந்து நாடு போகட்டும், நகரம் போகட்டும், மனைவி போகட்டும், மகன் சாகட்டும். நீதியும் நேர்மையும் போய் சொல்லத இந்த சூரியகுல பரம்பரையிலே ஒரு காலமும் இந்த சூரியகுல பரம்பரைக்கு பெருமை தெரிவித்தவருடைய தவிர ஒரு காலம் இவ தாழ்வு தெரிவித்தர மாட்டேன். அப்படி என்று அரிச்சந்திரனாக பிறந்து மனைவி விட்டான், மகனை விட்டான், நாடு விட்டான், நகர விட்டான். அப்பேற்பட்ட அரிச்சந்திரன் மயான காட்டுக்கு சென்று செங்கோல் பிடித்த கரத்தால் சுடுகோல் ஏந்தி வரக்கூடிய பிணங்களுக்கு எரித்து கொண்டு கொல்லி பணத்தை வாங்கி கொண்டு வந்தனே, அப்பேற்பட்ட வம்சத்தில் வந்தவனா இந்த ராமன். ராமா, அந்த வம்சத்தில் வந்தவனா இந்த ராமன். அந்த ராமனா என் மீது பானம் போடுவது? ராமா, உனக்கும் எனக்கும் ஏதாவது பகை இருக்கிறதா? வழியை போருக்கு வாய் என்று அடித்தனா? உன் வம்சத்தோடு நான் போர் தொடுத்தேனா? ராமா, அப்படி அரிச்சந்திரன் பிறந்தான். அரிச்சந்திரன் மகனோ லோகிதாசன், லோகிதாசன் மகனோ துந்தன், துந்தன் மகனோ விஜயன், விஜயன் மகனோ வாகிராஜன், வாகிராஜன் மகனோ மருதாதா, மருதாகர மகனோ தந்தன், தந்தன் மகனோ தசரதன், அந்த தசரதன் மகனோ இன்னொரு ராமன். உன் தலைமுறை வம்சம் எத்தனை தெரியுமா? 57வது ஒரு தலைமுறை. இந்த 57 தலைமுறையும் ஒரு ஆளுக்கும் ஒரு துரோகம் நினைக்காத அப்பேற்பட்ட பரமைகளை உதித்து என் மீது நீ பானத்தை போடலாமா ராமா? ராமா, பாவி, உன்னை நான் வழிய போருக்கு வாய் என்று நடத்தியனா? உன் வம்சத்தோடு போர் தொடுத்தேனா? ஆனால் என் மீது நீ பானம் போட்டாயே, உன் தந்தையாக இருக்கக்கூடிய தசரதனுக்கு நீ கொல்லி வைத்தாயா முதல்ல? ராமா, நீ கொல்லி வைத்தாயா? உன் தந்தைக்கு நீ கொல்லி வைத்தாயா முதல்ல? தந்தைக்கு கொல்லி நீ தந்தைக்கு வைக்காம, தந்தைக்கு கொல்லி நீ தந்தைக்கு வைக்காம, தந்தைக்கு கொல்லி நீ தந்தைக்கு வைக்காம, நான் முகத்தான கதியோ. ராமா, உன் தந்தையாக இருக்கக்கூடிய தசரதமனுக்கு நீ கொல்லி வைத்தாயா முதல்ல? ராமா, யான் தெரியுமா நீ கொல்லி வைக்கலை? நீ கொல்லி வைக்காத காரணத்தை நான் சொல்லிக்கிறேன் கேளு, செவி கொடுத்து கேளு. ராமா, உன் தந்தையாக இருக்கக்கூடிய தசரதனானவர் கானகத்துக்கு வேட்டையாடி சென்று கொண்டு வந்தார். அந்த கானகத்திலே வேட்டையாடி கொண்டு வருகின்ற பொழுது அப்பொழுது சரவணன் என்று சொல்லக்கூடிய அப்பேர் ஒரு பெற்ற பிள்ளை, கண்கள் தெரியாத 2 தாய். யாரு? தந்தைக்கும் கண்கள் தெரியவில்லை, தாய்க்கும் கண் தெரியவில்லை. அப்பேற்பட்ட தந்த தாயை பல நதிகளுக்கு சென்று, காசியத்திற்கு சென்று பல ஜலத்தை நீராடி வர வேண்டும் அப்படி என்று காவடி சுமர்ந்து, அப்பேற்பட்ட மகனானும் காவடி சுமர்ந்து கானகத்துக்கு சென்று கொண்டு வந்தான். அப்பேற்பட்ட அந்த சரவணனுக்கு தந்தை பேர் என்ன தெரியுமா? ஜலமோதிரன். கண்ணு தெரியாதுன்னு சொன்னாங்க. அந்த தந்தை பேரு ஜலமோதிரன். அந்த சரவணனுக்கு தந்தை பேரு ஜலமோதிரன். அவர்களுக்கு தாய் ஜலமோதிரம்மன். அந்த 2 பேர்களுக்கும் நேத்திரம் தெரியாது. அப்பேற்பட்ட நேத்திரம் தெரியாத போது காவடி அந்த காலத்தில் பார்த்துருக்கீங்களாமா? காவடி, காவடி மூக்குடையிலே தந்தையும்
பின்புடைய தாய் இரண்டு பேரை அமர வைத்து காவடி சுமர்ந்து கொண்டு வந்து கொண்டிருந்தார். அப்பொழுது அந்த ஜலமோதிரனும் ஜலமோதி அமரும், அப்பா சரவணா, இப்பேற்பட்ட அடர்வன கானகத்திலே வந்திருக்கின்றோம், கானகத்திலே வந்திருக்கின்றோம். எனக்கு எங்கேயாவது ஜலத்தை கானகத்தில் சென்று ஜலம் கொண்டு வா, என் உயிரானது போகும்படி போல இருக்கின்றது அப்படின்னு தெரிவித்தான். அப்பொழுது அந்த சரவணன் சொல்லக்கூடிய அந்த பிள்ளையானவன் அந்த கானகத்தில் விட்டுவிட்டு என்னுடைய தாய் தந்தையை விட்டுவிட்டு குளக்கரைக்கு சென்று ஜலத்தை நீராடி கொண்டு எடுத்துக்கொண்டு வருகின்ற பொழுது, அப்பொழுது ஒரு குளம் என்றால் ஜம்பு என்ன பார்த்துருக்கீங்களா? குளத்துல ஜம்பு இருக்கும், ஒரு ஜம்பு தீவாக இருக்கும். அந்த ஜலத்தை போய் முழுகின்ற பொழுது தசரதனானவன் அந்தரக்கரை இருக்கின்றான், அந்த சரவணனானவன் அந்தரக்கரையிலே ஜலத்தை முழுகிறான். அப்பொழுது உன் தந்தையாக இருக்கக்கூடிய அந்த ஜலம் கொள்ளும் பொழுது சட்டம் ஒன்றுதான், மிருகதான் ஜலம் குடிக்குதே என்று உன் தந்தையாக இருக்கக்கூடிய தசரதன் பானத்தை விடுத்தான். பானத்தை விடும் பொழுது அந்த சரவனுடைய மீது பானப்பட்டு, ஐயோ என் உயிர் போனாலும் பரவாயில்லை, என் உயிர் பிரிந்தாலும் பரவாயில்லை, என் மீது நீ பானம் போட்டதான வருத்தப்படவில்லை, என்னால் என் தாய் தந்தையவர் தாகத்தால் உயிர் போகும்படி எனக்கு அமர்ந்து கொண்டிருக்கின்றான், என் உயிரே போனாலும் பரவாயில்லை, இந்த ஜலத்தை எடுத்துக்கொண்டு போய் என் தாய் தந்தைக்கு கொடுத்து விடுங்கள். எப்படி? என் தாய் தந்தைக்கு கொடுத்து விடு அப்படின்னு தெரிவித்தார். தெரிவித்த உடனே அப்பொழுது உன் தந்தையாக இருக்கக்கூடிய தசரத மன்னன் ஜலத்தை எடுத்துக்கொண்டு போய் அந்த கண் தெரியாத தாய்க்கும் தந்தைக்கும் ஜலத்தை கொடுத்தார். அப்பொழுது கண்கள் தெரியலாம் இருந்திருக்கும், யார் வருகிறார் என்று அவர் நடைய பார்த்தே கண்டுபிடிப்பார். அப்பொழுது அந்த நடையை ஜாடை அறிந்து, நீங்க வருவது யாரு? என் மகன் கிடையாது, யார் வருவது அப்படி என்று அந்த ஜலமோதி அம்மனும் ஜலமோதி அம்மையாரும் அழுது புலம்பிக் கொண்டிருக்கிறார். என் மகன் எங்க? நீங்க வரக்கூடிய நடை என் மகனுடைய கிடையாது, நடை கிடையாது, மாற்றானுடைய நடை அப்படின்னு தெரிவித்தார். அப்பொழுது, அம்மா, உன் மகனானவன் நான் போட்ட பானத்தால் உயிர் இறந்து விட்டான், அதனால் என் தாய் தந்தை தாகத்தால் உயிர் போகக்கூடாது, இந்த ஜலத்தை எடுத்து கொண்டு போய் என் தாய் தந்தைக்கு கொடுத்து விடுங்கள் அப்படின்னு தெரிவித்தார். தெரிவித்த உடனே அப்பொழுது ஜலத்தை எடுத்து கொடுத்து வந்தார் உன் தாய் உன் தந்தையானவர். அப்பொழுது அந்த கண்கள் தெரியாத தாய் தந்தையும், அடே தசரதா, எப்பொழுது என் மகன் நாங்கள் இறந்த பிறகுதான் எனக்கு கொல்லி வைத்து குடம் அடைத்து நல்ல தீவச்சடங்குகள் செய்ய வேண்டும், அதனால் எனக்கு செய்வதற்கு முன்பாகவே என் மகன் சரவணனை மடித்து விட்டாயே, பிற்காலத்தில் உன் மகன் உனக்கு கொல்லி வைக்க மாட்டான், உணவளிக்க மாட்டான் அப்படி என்று பிடிடா என்று சாபத்தை கொடுத்தான் உன் தந்தைக்கு. அதனால் உன் தந்தைக்கு நீ கொல்லி வைத்திருக்கின்றாயா? உன் தந்தைக்கு முதல் நீ கொல்லி வைத்தையா ராமா? அது மட்டுமா? சிபிகி சக்கரவர்த்தி கேள்விப்பட்டிருக்கிறாயா? உன் வம்சத்தில் பிறந்தவர் சிபிகி சக்கரவர்த்தி, சிபி சக்கரவர்த்தி எப்பேற்பட்ட நீங்கமான் போய் சொல்ல முடியும். தான் உயிர் போனாலும் பிறர் உயிர் போகக்கூடாது அப்படி என்று ஒரு வேடுவன், ஒரு வேடுவசி ஒரு புறா மீது பானத்தை தொடுத்து, புறா மீது பானத்தை தொடுத்து அந்த புறா மீது உயிர் போகும்படியா வந்து அந்த சிபி சக்கரவர்த்தி துணை மீது வந்து அமர்ந்தது. அமர்ந்த உடனே அப்பொழுது வேடுவன் வேடுவசி வந்தார்கள். வந்த உடனே சிபி சக்கரவர்த்தி, இந்த புறா எனக்கு சொந்தம், நான் அன்னாடும் மாமிசம் புசிப்பது வழக்கம், அதனால் இந்த புறா எனக்கு கொடு அப்படி என்று கேட்டால் அந்த வேடுவன் வேடுவசி. கேட்கும் பொழுது அப்பொழுது தெரிவித்தான். யாரு? சிபி சக்கரவர்த்தி தெரிவித்தார். அதே வேடுவா வேடுவசி, உனக்கு மாமிசம் திறந்தோறும் புசிப்பது தானே, அதனால் இந்த புறா என் துணை மீது ஏதோடு அமர்ந்ததோ அதோடு என் சதியனால் அறுத்து தருகின்றேன். அந்த நர மாமிசத்தை இடத்திட்டு எடுத்து கொண்டு வந்து அந்த புறா ஒரு பக்கத்தை அமர்த்தி, அந்த புறா எவ்வளவு இடம் நிற்குதோ அதை போல் என் சதையின் தொடையை அறுத்து உனக்கு மாமிசம் தருகிறேன் அப்படி என்று அந்த இடத்திலே சதியை அறுத்து சிபி சக்கரவர்த்தி கொடுத்தான். அந்த வம்சத்தில் வந்தவனா இந்த ராமன். ராமா, அரிசியை நான் மறந்து விட்டேன், மறந்து என் மீது வானம் கொடுத்தாய் ராமா என்று வார்த்தை உரையாடி கொண்டே இருக்கிறாய். உன் வார்த்தைக்கு எல்லைக்கு அளவில்லாமல் மிஞ்சி போய் கொண்டிருக்கிறது. முதலிலே கொடுத்த சத்தியத்தை நிறைவேற்றுவது ராமன் கடமை, இது உலகம் தெரிந்த உண்மை. உன் மீது பானம் கொடுத்த நியாயத்தை நீ நீதியாக்கப்படுகிறார். அதனால தவறு என்னுடையதாக இருந்தாலும் விட்ட பானத்தை என்னிடத்திலே ஒப்படை.
மீண்டும் உனக்கு உயிர் பெற்ற தருகிறேன். 72 வெள்ள வானர சேனைகளுக்கெல்லாம் தளபதியாக ராமா, அப்படியே உயிர் பெற்று உன் கூட்டத்தோடு வாழ கடவுள். விட்டமானத்தை ஒப்படை. ராமா, இந்த வானர கூட்டத்திலே வடுவாளி என்று பெயர் படுத்தினார் மாற மாட்டேன். உலகத்திலே வானரவாளி அப்பேர்பட்ட வானரவாளி இந்த வெண்ணம்பட்டு வடுவாளியாக வாழ மாட்டேன். ராமா, என் மீது பானத்தை தொடுத்தாயே, என்ன காரணம்? ஓஹோ, உன் மீது பானம் தொடுப்பதற்கு முன் விரோதமும் கிடையாது. உனக்கு எனக்கு பகையும் கிடையாது. பகையில்லாத ராமன், ஒரு குரோதம் இல்லாத ராமன், ஒரு விரோதம் இல்லாத ராமன் உன் மீது பகை கொண்டு பான விடுப்பதற்கு யார் காரணம்? உன்னுடைய தமையனாகவே விளங்கும் சுக்கிரவனுடைய ஆபத்து. உன்னால் அவனுக்கு ஆபத்து. எதனால் ஆபத்து என்று நான் கேட்டேன். அப்போது பதில் உரைத்தான் சுக்கிரவன். என்ன தெரிவித்தான்? மனைவியை அவன் பெண்ணாண்டான். அவன் மனைவியை நான் ஒரு காலம் நான் தொட்டது கிடையாது என்று பெண் பாவத்தை சொன்ன போது என் மனைவியை நான் இழந்தேன். அந்த சோகம் எனக்கு நடந்தது சுக்கிரவனுக்கு நடந்திருக்கிறது என்று நினைத்து என்னுடைய சோகத்தினுடைய வெறித்தனத்தை உன் மீது காமிக்க உன் தமையனார் வார்த்தை என்படி கேட்டியா? மனைவியா கத்தால் வந்த இந்த ராமன் எப்படி தன் மனைவியை நாம பிரிந்து விட்டோமே அப்படி என்று மனைவியா கத்தால் வந்தவன் இந்த ராமன். ராமா, என் மனைவி யார் களவாடி சென்றார்? யாரு சென்றால் உன்னுடைய மனைவி? தென்னிலங்கையாளக்கூடிய ராவணன். தென்னிலங்கையாளக்கூடிய ராவணன் என் மனைவி ஜானகியை சிறையெடுத்து சென்று விட்டார். அதனால் உன் தம்பி சுக்கிரனுடைய உதவி எனக்கு கிடைத்தது. அவன் உதவி கிடைத்த போது அவன் குறையை என்னிடத்தில் உரைத்தான். அந்த குறையை நிவர்த்தி செய்வதற்கு நான் இடித்த பாடத்தை உன் மீது விடுத்தேன். ராமா, ராவணானவன் உன் மனைவியை சீதா பிராட்டியை தூக்கி கொண்டு ஜானகியை தூக்கி கொண்டு போய்விட்டான். அதனால் தன் மனைவியை நாம பிரிந்து எவ்வளவு கஷ்டப்படுறோமோ அப்படிதான் அவன் சுக்கிரப்படி இருப்பான். அப்படி என்று என் மீது வேதனை அறிந்துதான் ராமா, இந்த ஒரு வார்த்தை அந்த தென்னிலையாண்டு வரக்கூடிய ராவணேஸ்வரன் தூக்கி கொண்டு போய் விட்டாயே, அந்த ராவணேஸ்வரனை நான் என்ன தெரியுமா பட்டிருக்கிறேன்? முன் காலத்தில் என்ன செய்தார் சொல்லுகிறேன் கேளு. பத்து சிற முல்ல உத்தரவாதை அந்த உத்த ராவணனை தத்திக்கால் பூசியா தவறி எனக்கும் என் மனைவிக்கும் யார் தெரியுமா? எனக்கும் என் மனைவிக்கும் தாரைக்கு பிறந்த என் மகனாக இருக்கக்கூடிய அங்கதான் பிறந்தான். தெரிவிக்கின்றாயே, எனக்கு கொடுத்தார்கள் தேவர்களா பார்த்து என் மனைவி தாரை எனக்கு கொடுத்தான். என் தம்பி மனைவி யார் தெரியுமா? ருமை. என் தம்பிக்கு மனைவி ருமை, என் மனைவி தாரை. எனக்கும் என் மனைவிக்கு திருமணம் ஆகி அப்பொழுது என் மகனாக இருக்கக்கூடிய அங்கதன் பிறந்தான். அங்கதன் பிறந்தவுடனே சின்ன சிறு குழந்தையிலே என் மகனானவன் அழுது கொண்டிருப்பான். அப்பொழுது அழுது கொண்டிருந்தவுடனே என் முனவாளை வெட்டி எறிவேன். தென்னிலங்கைக்கு செல்லும். அந்த தென்னிலங்கைக்கு சென்று அந்த 10 சிரமுள்ள ராவணனை என் முனவாளால் கட்டி இழுத்துக் கொண்டு வந்து என் மகனாக இருக்கக்கூடிய அங்கதான் படுத்துக் கொண்டிருப்பான். அப்பொழுது தத்துக்கால் பூசியா அப்படியே தாலாட்டு பொம்மை போல தாலாட்டு காட்டி கொண்டிருந்தான். அப்பொழுது என் மகனாக இருக்கக்கூடிய அங்கதான் தூங்கி விடுவான். அப்படியே என் முனவாளை தூக்கி கிடைத்தால் ஒரு பூச்செண்டு போல போய் விடுவான். அப்பேற்பட்ட ஒரு வார்த்தை என்னிடம் தெரிவித்திருந்தால் அந்த ராவணனை என் முனவாளால் தூக்கி எடுத்துக் கொண்டிருப்பேன். உன் பலத்தினுடைய பெருமையை ராவணன் உனக்கு அடைக்கலம் என்று பெருமையை சொல்லிக் கொண்டிருக்கிறார். உன் உதவி முதலிலே ராமன் நாடியது கிடையாது, உன் உதவியை தேடியது கிடையாது. என் உதவி சுக்கிரவனுக்கு கிடைத்தது, சுக்கிரனுடைய உதவி எனக்கு கிடைத்தது. சுக்கிரவன் உரைத்தான், வார்த்தைக்கு சத்தியத்தை மீறாமல் கொடுத்தேன் சத்தியம், கிறிஸ்து பட்டத்து கொடுத்து விட்டேன் நேற்று. உன்னிடத்தில் சொல்வதும் கிடையாது. தவறு என்பது உரைத்தேன், விடுத்த வானத்தை விடு என்று கேட்டேன், மறுக்கிறார். உனக்கு என்ன வேண்டும் ராமா? என்ன உனக்கு இறுதியாக என்ன வேண்டும் ராமா?
என் மீது நீ பாலத்தை விட்டாயே, பிழைப்பதற்கு வழி உண்டேன், வழியும் நீ மறுத்து விடுகிறாய். வேறு உனக்கு என்ன வேண்டும்? ஆமா, கண்ணூற்றார் ராமானியம் கார்முகில் கமலம் போட்டு, கமலம் கண்ணூற்றார் ராமானியம் கார்முகிலில் கமலம் போட்டு, புன்னூற்றார் நயத்தோருக்கு புதியதை புதிய செய்தாய். என்னுற்றாய் ராமா, என்னடா விளம்புவேன் திளம்புவேனே. கண்ணூற்றார் ராமானியம் கார்முகில் கமலம் போட்டு அப்படின்னா தெரியுமா? ராமா ராமா என்று பேசிக்கொண்டே இருக்கிறேன். என் மீது நீ பானத்தை போட்டு விட்டாயே தவிர என்ன நீ பார்க்கவில்லை. உன் பாதத்தையே நீ பார்த்துக் கொண்டிருக்கின்றாய். புன்னூற்றார் நயச்சோருக்கு புதியதை புதிய செய்தாய். புன்னூற்றார் நயச்சோருக்கு புதியதை புதிய செய்தாய். அப்படி என்றால் என்ன தெரியுமா? இப்பேற்பட்ட வானர கூட்டத்துக்கு எழுது கூட்டத்துக்கு வல்லமாக இருக்கக்கூடிய சேனை வானரவாதியாக இருந்துவிட்டு என் மீது வானத்தை விட்டு விட்டு இனி நான் உன்னுடைய வீரமிச்சை நான் கேட்கவில்லை. எனக்கோ 2 வரம் தேவை. உனக்கு வேண்டும் 2 வரம். 2 வரம். என்ன வரம் வேண்டும் உனக்கு? ராமா, நிபந்தனையின் அடிப்படையில் கே. ராமா, என்ன தெரியுமா வரம்? என்ன வரம் வேண்டும்? இனி ஒரு காலமும் என்னுடைய வானர கூட்டத்துக்கு, என்னுடைய வம்சத்துக்கு, இந்த வானர கூட்டத்துக்கு உன் பானமானது யார் மீது படக்கூடாது. 5 அறிவுள்ள ஆமா இந்த வானர கூட்டத்திற்கு ஆமா தேவர்களாலும் மூவர்களாலும் 48,000 விஷ்ணுபக்தர்களாலும் கருடகாந்தர்களாலும் ஆமா யாவத்தமானவர்களாலும் மற்றவருடைய வார்த்தை கேட்டு என் மீது வானம் தொடுத்தாயோ அது போல வானர கூட்டத்தின் மீது பானம் தொடுத்த கூடாது. நான் பானம் தொடுப்பது கிடையாது, இது சத்தியம். 2வது ராமா, இனி ஒரு ஜென்மத்தில் மற்றொரு ஜென்மத்தில் என் பானத்தால் தான் உன்னுடைய உயிர் போக வேண்டும். ஓஹோ, என் பானத்தால் உன்னை கொண்டேன். ஆமா, நாளை பிறக்கும் யுகத்திலே இந்த ராமனை உருவத்தோடு இல்லையானாலும் இந்த வாயுடைய பானத்தால் எனக்கு மரணம். என்னை கொண்ட கோதண்டத்தால் உந்தனை கொள்ளாமல் நான் விடுவேனோ, நாளை என் வைராக்கியம் தீர்ப்பேனோ என்று உரைக்கப்படுகிறார். ஆமா, உன்னுடைய மனசித்தம் எப்படி இருக்கிறது அப்படியே எனக்கு மரணம் முன்னால் ஆகட்டும். இதுக்கும் வரம் அருள் பாலிக்கின்றேன். வேறு என்ன வேண்டும்? மனிதனுக்கு இறக்கின்ற நேரத்தில் ஆசைகள் என்னவோ அதை தான் எடுத்துரைக்கப்படுகிறார். வேண்டுவதை கேள், கொடுப்பதற்கு நான் தயார். வேறு என்ன வேண்டும்? 3வது முறையாகவே உன் தமையனாருக்கு பட்டத்தை கொடுக்க வேண்டும். 3வது முறை என் தம்பியாக இருக்கக்கூடிய சுக்கிரவனுக்கு இந்த கிஷ்கந்தை பட்டத்தை கொடுக்க வேண்டும். மகாராணி என்ற பட்டத்தை யாருக்கு? என் மனைவியாக இருக்கக்கூடிய தாரைக்கு மகாராணி என்ற பட்டத்தை கொடுக்க வேண்டும். இளவரசன் என்ற பட்டத்தை என் மகனாக இருக்கக்கூடிய அங்கதனுக்கு இளவரச பட்டத்தை கொடுக்க வேண்டும். அதுதான் என்னுடைய நிபந்தனை. 3வது ஆசை, ஒரு மனிதனுக்கு இறக்கின்ற போது 3 ஆசைகள் உண்டு. அந்த 3 ஆசையும் யார் எப்படி என்பது உங்களுக்கு தெரிந்ததா இல்லையா? அதனால இறுதியாகவே தன் உயிர் போனாலும் போகட்டும், நாடு போகாது. தன் உயிர் உடலோடு போய்விடும், மண்ணோடு சேர்ந்து விடும். அதனால் இந்த பட்டம் என்பது தமையனுக்கு கொடுக்க வேண்டும். ஆமா, லட்சுமணா லட்சுமணா வாலிபன் பிரகாரம் ஒருவருக்கு கொடுத்து விட்டால் சத்தியம். அது ஒரு காலமும் ராமன் தவறி நடக்கக்கூடாது. நீதியை மாற்றத்துக்கு கொண்டு வரக்கூடாது. நீ ஓடி ஓடி சென்று வாலிபுடைய தம்பி சிக்கிரவனுக்கு பகிரத்தை கொடுக்க வேண்டும். வாலி பக்கத்தை செல். பக்கம் போ. தம்பி மகிடம் கொடுத்தேனே அகடம் தரித்து விட்டேன். சுக்கிரவனுக்கு பட்டத்தை கொடுத்தார். அதோடு வாலியுடைய மகள் அங்குதனுக்கு இளவரச பட்டம் கொடுத்து விட்டேன். முடிந்ததா? மகாராணியுடைய பட்டம். மகாராணி அம்மனுக்கு தாரைக்கு மகாராணி பட்டம் கொடுத்திருக்கிறேன். அப்படியா? அதனால உனக்கு மோட்சம் வேண்டும். ஆமா, சாருவ சாருவ சாமிவ சாயிச்சம் சொல்லக்கூடிய 4ஆம் பதவி உனக்கு கொடுக்க வேண்டும். அதற்கு முன்பதாகவே காலம் சென்ற அரியரப்பா அவர்களுக்கு மோட்சத்தை கொடுக்க வேண்டும். ஐயா மோட்சம தந்தாரே எல்லாம் வாங்க. இருக்கக்கூடிய சுக்குக்கு மிஞ்சிய வைத்தியம் இல்லை, சுப்பராயருக்கு மிஞ்சிய தெய்வம் இல்லை சொல்வார்களே, தன்மை போல வாழ்வாங்கு வாழ்ந்து பேரும் புகழும் பெற்ற சுப்பிரமணிய கவுண்டர் அவர்கள் கதை எடுத்து விட்டார்கள். அதனால் அவருக்கு 4ஆம் பதவி தாங்கள் அழிக்க வேண்டும் பண்ணா, அப்படிதான் நமது பேர் விளங்கும் பண்ணா. அப்படி ஆகட்டும். ஐயா மோட்சம் தந்தாரே
சுப்பிரமணி கவுண்டர் அவருக்கு மோட்சமா தந்தாரே. சுப்பிரமணி கவுண்டர் மோட்சம் தந்தாரே. அவன் அந்த பதவி சேரான் அவர் நன்கு நீங்க அப்படியே ஊத்துங்க, அவங்க பிடிக்கிட்டோம். அப்படியே எல்லாம் அப்படியே ஒருத்தர் கை மேல ஒருத்தர் கீழே எல்லாம் முன்னாடி ஒரே டைம்ல பிடிச்சிங்க எல்லாரும். கையை ஓடக்கூடாது. சொர்க்கம் சேர பாலநீர் கொடுப்போம், பரமலோகம் சேர்ப்போம், எழுந்தனி கொடுப்போம், யமலோகம் சேர்ப்போம். இதுவே கைலாயம், இதுவே வைகுந்தம். கோவிந்தா கோவிந்தா. அப்படியே தண்ணி நிறைய ஊத்துப்பா, கை உதறக்கூடாதுப்பா. கை உதறாத தண்ணி நிறைய எடுத்தப்பா. எந்த வீட்டுக்கு போகணும்?